தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏலிம் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பிலே செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய வேதத்தினுடைய பகுதியிலே முக்கியமாக கர்த்தர் நம்ம எப்படியாக வைக்கிறாராம், அக்கினியாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் கர்த்தர் நம்ம வைக்கிறார் என்று ஒபேதியா 1வது அதிகாரம் வசனம் 18 பார்க்கலாம். ஒபேதியா 1வது அதிகாரம் வசனம் 18 யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் தேவனை குறித்து எப்படி பார்க்கிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது யாக்கோபு வம்சத்தாரை எப்படியாக வைக்கிறாரா, அக்கினியாயும், யோசேப்பினுடைய வம்சத்தாரை அக்கினி ஜுவாலையுமாக ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் ஒரு குளிர்ந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இல்லாதபடி எப்பொழுதும் தேவனுக்காக அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையுமாயும் நாம் இருப்போம் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் யாக்கோபுடைய வம்சம் அக்கினி என்றால் யாக்கோபுடைய குணாதிசயம் என்ன? அவர் தேவனோடு கூட மன்றாடி ஜெபித்தார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மன்றாட்டு ஜெபம், தேவனை விடாப்பிடியாக ஒரு மன்றாட்டு ஜெபம் போராடி ஜெபித்தார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 26 பார்க்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் வசனம் 26 என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி ஒரு போராடி ஜெபிக்கிறவராக யாக்கோபு இருந்தார். யாக்கோபு வம்சத்தாரை ஆண்டவர் எப்படியாக அக்கினியாக மாற்றுகிறார் என்றால், தேவன் உங்களை ஒரு அக்கினியாக மாற்றுகிறார். போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு மன்றாட்டு ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக கர்த்தர் மாற்றுகிறார். போராடி ஜெபிக்கிறவர்களைத்தான் கர்த்தர் அக்கினியாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள்தான் யாக்கோபின் வம்சத்தாராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு யாக்கோபை போல போராடி ஜெபிக்கணும். ஜெப வீரராக இருக்கின்ற பொழுது உங்களுக்குள்ள அக்கினி அனல் மூண்டு எழும்பும். ஹல்லேலூயா. அதே போல யோசேப்பு ஆண்டவர் எப்படி வைக்கிறாரு? யோசேப்பு வம்சத்தாரை அக்கினி ஜுவாலையாக. யோசேப்பு என்றால் பரவி பெருகக்கூடியவன். அவன் நேசுவானாக்கா பரவி, எப்படி அக்கினி பாருங்க, காட்டில் தீ பிடிச்சினா இந்த அக்கினி ஜுவாலிகள் மேலே அப்படியே பரவி பிடித்து முழு காட்டை அழிப்பது போல யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசேப்பின் வம்சமாக இருந்தீங்கன்னாக்க பரவி பெருகக்கூடிய உங்களுக்குள் இருக்கிற அனல் மற்றவர்களை பற்றி பிடிக்கும். உங்களுக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை மற்றவர்களையும் பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அது பரவக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய டென்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒபேதியா 1வது அதிகாரம் வசனம் 18 யாக்கோபு வம்சத்தார் அக்கினியாயும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு யாக்கோபின் வம்சமாகிய உங்களை கர்த்தர் அக்கினியாக வைக்க விரும்புகிறார். யோசேப்பின் வம்சமாகிய உங்களை அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்காக அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையாகவும் நம்ம என்ன செய்யலாம்? எளிவு பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.